இன்னைக்கு நம்ம உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ட சேஃபா வச்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம பேஜுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் உங்க ட்ரேடர் தீனா. ரூல் என்னன்னா, ட்ரேட் பண்ண மார்க்கெட் ரொம்ப சிம்பிளா இருக்கிற அந்த டேஸ்ல மட்டும் நீங்க ட்ரேட் பண்ணா மட்டும் தான் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இத நீங்க கம்பல்சரி புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் க்ளோஸ் அண்ட் வாக்ட் அவே. நெறைய பேருக்கு இப்ப நான் சொல்லப் போற இந்த மைண்ட் செட் இருக்கும். அதாவது டெய்லி ட்ரேட் நம்மளுக்கு பண்ணணும். டெய்லி ட்ரேட் பண்ணி கண்டிப்பா ஏதாவது ஒரு என்ட்ரி எடுத்தே ஆகணும். இல்லன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. அப்படி பிளைண்டா ஒரு பிரஷர்ல போய் எடுக்கிற என்ட்ரில கடைசியில நம்மளுக்கு எண்டிங்ல வர்றது லாஸ் தான். ஸோ அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது மார்க்கெட் சில நாள் ரொம்ப மார்க்கெட் கிளியர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸோ அன்னைக்கு நீங்க இறங்குனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட் எடுக்கலாம். அண்ட் அதே மாரி மார்க்கெட்டோட கன்ஃப்யூஸ்டு டேஸ்ல நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, நீங்க ட்ராப் ஆயிருவீங்க. அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா லாஸ். ஸோ நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட மார்க்கெட் ஓப்பன் ஆனோனே உங்களோட என்ட்ரி லெவல்ஸ் கிளீனா இருக்கா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிளீனா இருக்கான்னு செக் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. ப்ராஃபிட்டோட வெளிய வாங்க. அதே மாரி கொஞ்சம் கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேட்ல மார்க்கெட் இருக்கா? இல்ல நீங்க கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கீங்களா? மார்க்கெட் அழகா க்ளோஸ் பண்ணிட்டு, உங்க கேப்பிட்டல காப்பாத்திட்டு வெளிய வந்துருங்க. ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற சிம்பிளான ரூல். நீங்களும் இந்த ரூல ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த மாரி மார்க்கெட் பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணுமா? நீங்க நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நான் உங்க ட்ரேடர் தீனா.